சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to create charts row wise in worksheet. ஸோ worksheetல ஒரு டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டேபிளில் நிறைய ரோஸஸ் வந்து இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக ரோ வைஸஸாக எப்படி நம்ம ஒரு சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்ஷீட்டில் நான் இந்த மாதிரியான ஒரு டேபிள்ஸில் டேட்டாஸை வந்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மந்த் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா சம் மார்க்ஸஸ், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மந்த்லி வைஸ் டேட்டாஸஸை நான் போட்டிருக்கேன். இந்த டேட்டாஸஸ்க்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரோஸ்க்கு மட்டும் மந்த்லி வைஸ் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ட்ரிக்ஸஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஒரு சார்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸை எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணுவோம். இன்சர்ட் டேப்குள்ளே நீங்கள் எந்த டைப் ஆஃப் சார்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சார்ட்டை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காலம் சார்ட், லைன் சார்ட், பை சார்ட், பார் சார்ட், ஏரியா சார்ட், ஸ்காட்டர், அதர் சார்ட், நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்கேசஸ் நம்ம காலம் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது 2D டைமென்ஷனலில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கணுமா, இல்லை 3Dயா, இல்லை சிலிண்டர்ஸா, இல்லை கோனா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸஸ் 3D காலம்ஸஸ் இல்லை சிலிண்டர்ஸஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லெவலில் வரும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் சிலிண்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேங்கிள் ஆகிடும். மந்த்லி வைஸஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து ஓவரால் டேபிளுக்கான சார்ட்டு. எனக்கு இந்த மாதிரியான சார்ட் வராமல் பர்டிகுலர் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சார்ட் வேணும் அப்படின்னும்போது ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணக்கூடிய டேபிள் ஓரியன்டான சார்ட்டை வந்து ஒன்ஸ் வந்து டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு மந்த்தும் நமக்கு தேவைப்படும். ஸோ மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்க்கு மட்டும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் 2 ரோஸஸ் செலக்ட் பண்ணுங்க. அந்த 2 ரோ 3 and 4 வந்து நான் போட்டிருக்கக்கூடிய ஒர்க்ஷீட்டில் அந்த டேட்டா 3rd ரோவ்லேயும் 4th ரோவ்லேயும் இருக்குது. இப்போ கண்ட்ரோல் கீயை விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த 2 ரோ உங்களுக்கு செலக்டில் இருக்கும். இப்போ இன்சர்ட் டேப்பில் போயிட்டு என்ன டைப்ஸ் ஆஃப் வெரைட்டியில் நீங்கள் சார்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சார்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் வந்து க்ரியேட்டடாக இருக்குது. மந்த்லி வைஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சார்ட் வந்து அதனோட இதில் வந்து நம்ம பார்க்குறோம். காலம் சார்ட்டில் ஒரு வெரைட்டி ஆஃப் சார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி வைஸ் இங்கிலீஷுக்கு மட்டும் இங்கிலீஷ் அப்படின்ற ரோஸில் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, 4th இதில் இருக்குல்ல, இதுக்கு மட்டும். இன்கேசஸ் மேலே இருக்கிறது ஏன் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து கீழே வந்து நமக்கு அந்த நேம்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக வரும். மந்த்லி வைஸஸ் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலம் வைஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு மந்த்து என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது நமக்கு அந்த நேம்ஸஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னாக்கா 2 ரோஸஸ்ன்னு செலக்ட் பண்ணணும். இன்கேசஸ் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய மந்த்லி அப்படின்றத செலக்ட் பண்ணாமல் இங்கிலீஷுக்கு மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சார்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க வச்சுங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒன்ஸ் அதே நான் வந்து க்ரியேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு 1 2 3 4 7 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்ஸஸாக வருது. ஸோ அதனால தான் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹெட்டிங் வைஸஸையும் நம்ம செலக்ட் பண்ணோம். மந்த் வைஸஸ் நமக்கு பிரிண்ட் வேணும் அப்படின்னா ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் ரோஸஸும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்சர்ட் டேப்பில் போயிட்டு என்ன வெரைட்டி ஆஃப் சார்ட் வேணுமோ அதை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சார்ட் வந்து உங்களுக்கு கீழே மந்த்லி வைஸஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்றதுக்கு நான் சார்ட் வந்து போட்டுட்டேன். பேஜஸை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே,
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். சார்ட் ஸ்டைல்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் போடுறோம் அப்படின்னா இந்த சோஷியல் சயின்ஸஸை அந்த ரோவை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ரோ மீன்ஸ் ஃபார் நீங்கள் டேட்டாவை கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் செல்ஸஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் இருக்கக்கூடிய காலம்ஸையும் உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம செலக்ட் பண்ண சோஷியல் சயின்ஸும் இருக்கும். அண்ட் அதர்வைசஸ் இந்த ரோஸில் இருக்கக்கூடிய அந்த மந்த்துக்குலாம் நேம்ஸஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ரோஸஸும் நமக்கு செலக்டட் ஆகும். இப்போ அகைன் இன்சர்ட் டேப்குள்ளே போயிட்டு நீங்கள் வேறு வெரைட்டி ஆஃப் சார்ட்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சோஷியல் சயின்ஸ்க்கு மந்த் வைஸஸான அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். இன்கேசஸ் நீங்கள் இதுக்கு கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, மந்த் வைஸஸ் அவங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்த பர்சன்டேஜஸ் ரோ வைஸஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கோ இல்லை இங்கிலீஷ் சயின்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கோ போடணும் அப்படின்னா தமிழ் இருக்கக்கூடிய இந்த ரோஸஸை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். ஆஃப்டர் கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இது ஹெட்டிங் அப்படின்றது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காமன், மந்த் அப்படின்றது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காமன். ஸோ இந்த 2 ரோஸஸை நான் செலக்ட் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸோட அட்ரஸில் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணது. இப்போ நீங்கள் இன்சர்ட்டில் போயிட்டு டைப்ஸ் ஆஃப் சார்ட் வெரைட்டிஸை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக வந்துடும். தமிழுக்கு மட்டும் நமக்கு வந்துருச்சு ரோ வைஸஸ் மந்த்லி வைஸஸ். இப்போ வந்து நீங்கள் கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ மூலயமா இண்டிவிஜுவல் ரோ வைஸஸாக எப்படி நம்ம ஒரு சார்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற தகவலை பார்த்துறதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.